மார்ச் 27 ஷூட்டிங்னாங்க. சரி, அது நடக்கலை. அப்புறம் ஏப்ரல் 27ன்னு சொன்னாங்க, அது நடக்கலை. மே 15 இப்போ சொல்கிறாங்க. அப்போவாச்சும் நடக்குமா? எதை பற்றி இப்போ பேசுகிறேன்னு நினைக்கிறீங்க? சேயோன் படத்தை பற்றி. உலகநாயகன் கமல்ஹாசன் சேயோன் படம் தயாரிக்கிறாரு. அந்த படத்தில் நம்ம சிவகார்த்திகேயன் நடிக்கிறாரு. இப்படி ஒரு வட்டார மொழியில் ஒரு பிரபலமான படத்தினுடைய ஒரு தாக்கம், தாய்க்கிழவியினுடைய தாக்கம் உலகநாயகன் மனசை தொட்டதுனால அவர் அடுத்து சேயோன்கிறத எடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி இது பண்ணாங்க. சேயோன்கிறது அங்கே அந்த நான் சொல்கிற அந்த கருமாத்தூர் ஏரியா இருக்குது பாருங்கள், உசிலம்பட்டி ஏரியா. அங்கே சேயோன்னு சொன்னால் அந்த முருகப்பெருமானை அங்கே கும்பிட மாட்டாங்க, சாமி கும்பிட மாட்டாங்க. அந்த அந்த உசிலம்பட்டி ஏரியாக்கள் உள்ளவர்கள் முருகக்கடவுளை கும்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு கருப்பன்தான், கருப்பசாமி தான். இது ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்குது. அந்த கதையை ஒட்டி எடுக்கப்படுகிற கதையா அல்லது வேறு ஏதாவது சிம்பாலிக்காக ஏதாவது சொல்ல வர்றாரா அப்படிங்கிறது அந்த டைரக்டருக்கு தான் தெரியும். கதை கேட்ட சிவகார்த்திகேயனுக்கு தெரியும், கதை கேட்ட உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு தெரியும். இந்த தேதிகள் சரியாக ஒத்து வராததுனால இப்போ என்ன மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, சேயோன் படம் கைவிடப்பட்டது. அதாவது இப்போ தமிழ் சினிமாவில் என்ன ஒரு ட்ரெண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊடகங்கள் இருக்குல்ல, சில ஊடகங்கள் இருக்குல்ல, அவங்களுக்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ஏதாச்சும் ஒரு கிளப்பிக்கிட்டே இருக்கணும். பொய் மாதிரி சொல்லக்கூடாது, பொய்யை உண்மை மாதிரி சொல்லணும். இந்த மாதிரி ஒரு வித்தகர்கள்லாம் ஊடகங்களில் இருக்காங்க, சமூக ஊடகங்களில் இருக்காங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, சேயோன் கைவிடப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு பொருளியை கிளப்பி விட்டாங்க. அது உண்மையா பொய்யா அப்படின்னு நம்ம விசாரிக்க போகும்போது நம்மளை வேடிக்கையாக பார்த்தாங்க ஆர்கேஎஃப்பில். ஏங்க நீங்கள் வெளியே எதை கேட்டாலும் எதை பேசினாலும் இங்கே கேட்க ஆரம்பிச்சிருவீங்களா? அப்படியெல்லாம் கைவிடப்பட்டதாக இருந்தால் நாங்களே சொல்லியிருப்போம்ல. 27 இப்போ மதுரை வைகாத்தில் போய் படம் எடுக்கலாம். அங்கே கூட்டம் நிறையா இருக்கும். ஆற்றுல கல்லில் இறங்கும்போது அது ஒரு பெரிய ஜனக்கூட்டம் நிறையா இருக்கும். அது மக்களுடைய பழகுமுறையே நல்லா இருக்கும். அதெல்லாம் போய் படமாக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நாங்கள் அனுப்பி வைக்கிற மாதிரி ஒரு திட்டம் இருந்தது. அது இப்போ கூட நாங்கள் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த குரூப் போய் எடுத்துகிட்டு வந்தாலும் எடுத்துகிட்டு வருவாங்க. ஏன்னா அதெல்லாம் ஒரு ஷூட்டிங்கினுடைய அதாவது ஒரு ஷூட்டிங் முன்னால் நடந்துக்கிற ஒரு முக்கியமான நிகழ்வுகள். அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி சில காட்சிகளை படமாக்கிட்டு வருவோம். அது சில டைரக்டர்கள், சில உதவி டைரக்டர்கள் இவங்கெல்லாம் அனுப்பிச்சு படமாக்கிட்டு வருவோம். அது இந்த படத்துக்கு அந்த மாதிரி நடக்க இருக்குது. இதில் நாங்கள் எங்கே கைவிடப்பட்டதுன்னு உங்கள்கிட்ட சொன்னோம், நீங்கள் இப்போ என்கிட்ட கேட்க வர்றீங்க அப்படின்னு நம்மளை ஒரு கேவலமாக பார்த்தாங்க. சரி, நம்ம தானே போய் கேட்டோம், கைவிட்டீங்களா, இப்படி வெளியே செய்தி வருது அப்படின்னு நம்ம தானே போய் கேட்டோம். அப்போ அந்த வசவை நம்ம தானே வாங்கிக்கிறணும் அப்படின்னு சொல்லி பேசாமல் சாரி சார் அப்படின்னு ஒரு கும்பிட போட்டு வந்தோம். உலகத்தில் இப்படியும் சில ஊடகங்கள் இருக்குது. பொய்யா குளித்து போட்டு அதன் மூலம் சுகம் காணுகின்ற சில பத்திரிகையாளர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் பத்திரிகையாளர்கள்னு சொல்கிறதா என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா அவங்க பத்திரிகைகளில் இருந்து வந்தவங்க இல்லை, இந்த மாதிரி சமூக ஊடகங்கள்லேருந்து வந்தவங்க. அவங்களுக்கு அந்த பத்திரிகைகள் நிறைய அவங்க அதெல்லாம் தெரியாது. அவங்க பத்திரிகைகளில் இருந்திருந்தால் தெரியும். நாங்கள்லாம் அப்படி இல்லை. பத்திரிகைகளில் 40 வருஷம் 50 வருஷம்ட்டு நாங்கள் அனுபவசாலிகள். எங்கள் பத்திரிகையாளர்களுக்குன்னு சில நெறிமுறைகள் இருந்தது. இப்போ அந்த மாதிரி நெறிமுறைகள் கிடையாது. ஏன்னா காலம் மாறிடுச்சு. காலம் மாறுதலுக்கு ஏற்ப ஊடகங்களும் மாறிக்கிட்டு இருக்குது. அதுதான் உண்மை. நம்ம அதைப்படி பழைய பத்திரிகை இதெல்லாம் நீங்கள் பின்பற்றணும்னு நம்ம போய் சொன்னோம்னா நம்மளை மாதிரி முட்டாள் யாரும் கிடையாது. காலம் மாறுதலுக்கேற்ப அவங்க பாட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி செய்திகள் வரத்தான் செய்யும். இந்த மாதிரி ஒரு சில திகிடுகள்லாம் வரத்தான் செய்யும். அதையும் தாங்கிக்கிட்டு தான் போகும். ஆக சேயோன் கைவிடப்படவில்லைங்கிறது மாத்திரம் ஒரு உறுதியான செய்தி. அடுத்து இப்போ அரசியலுக்கு தான் போகணும், வேறு வழி இல்லை.
இப்போ இந்த ஜனநாயகனுடைய டைரக்டர் இருக்கார் இல்லையா, அவரை பதவி நீக்கிறார். அதாவது அவருக்கு தடை போட்டாங்க, எடிட்டர் சங்கம் கூடி தடை போட்டாங்க. அது எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் காத்துட்டு இருந்தாங்களே, அது ஏன் அப்படிங்கிறது புரியலை. முன்னமே உங்களுக்கு தெரியுமில்ல, இவர் வழியாக தானே போயிருக்குன்னு இப்போ சொல்கிறீங்கல்ல. இவரும் ஒரு பொறுப்பாளர் ஆவார் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. அந்த பொறுப்பாளர் ஆவாருங்கிறது இப்போ தான் தெரியுதா? எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் தெரியுதா? ஏன் நீங்கள் அப்போவே அந்த மாதிரி புகார் வரும்போதே நீங்கள் இது பண்ணியிருக்கலாம்ல. அப்போ என்ன சொன்னீங்க? அவர் எடிட்டர் டேபிள்லேருந்து போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் தானே சொன்னீங்க, இதே எடிட்டர் டேபிள்லேருந்து போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்ன நீங்கள் இப்போ அந்த எடிட்டர் மேலே குற்றம் சாட்டி நீங்கள் தான் காரணமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வெளியேற்றுறதுல என்ன நியாயம் இருக்குது? இதை யாரை பழி வாங்கிறதுக்காக இந்த எடிட்டர் சங்கம் இந்த மாதிரி நடந்திருக்கு? இதே எடிட்டர் சங்கம் முன்னால் இந்த இது வரும்போது அவங்க என்ன அந்த எடிட்டரை கட்டி காத்தாங்கல்ல. சார், அவர் 25வது படம் அவருக்கு, அவருடைய இதில் அவருடைய வரலாற்றில், திரைப்பட வரலாற்றில் இந்த மாதிரி களங்கங்கள்லாம் வந்தது கிடையாது. எடிட்டர் ரூம்லேருந்து போயிருக்குங்கிறது ஒன்று, ஆனால் அவர் அனுப்புனது கிடையாது. அவர் இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டார்னு சொல்லி நீங்கள் தானேயா சொன்னீங்க. இதே வாய் தானே சொன்னிச்சு, அதே வாயில் தானே சோறு தின்னுறீங்க. இப்போ வேறு ஏதோ சொல்கிறீங்களே, அவர் தான் காரணமாக இருக்கணும், அவர் தான் பொறுப்பேற்கணும், ஆகவே அவரை எடிட்டர் சங்கத்திலிருந்து நாங்கள் நீக்கி வைக்கிறோம். அது என்ன வகை நியாயம் அது? இது ஏதோ ஒரு மர்மம் நடக்குதுங்க. இப்போ திடீர்னு என்ன சொல்கிறாங்கன்னா, சென்சார் காப்பி பார்த்துட்டாங்க, ஆகவே இந்த படம் சீக்கிரமாக எலெக்ஷனுக்காக தான் நீங்கள் இந்த படத்தை வெளிவராமல் வச்சுருந்தீங்க. இப்போ எலெக்ஷன் நின்று போச்சு, முடிஞ்சு போச்சு, ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இனி உங்களுக்கு எந்த விதமான தடையும் கிடையாதுல்ல. மத்திய சர்க்காருடைய தூண்டுதல்னால தானே இந்த ஜனநாயகன் தடைப்பட்டது, ஜனநாயகனுக்குரிய அந்த உரிமைகள் மறுக்கப்பட்டது. இது உண்மை தானே? இப்போ என்னமோ பெரிய இது மாதிரி பார்த்துட்டாங்க, பார்க்க போகிறாங்க, சீக்கிரமாக ரிலீஸ் ஆகணும்னு சொல்கிறீங்களே, அவங்களுக்கெல்லாம் வெட்கமே இல்லையா? இந்த மாதிரி ஒரு பட தயாரிப்பாளரை சாகடிச்சிட்டிங்களடா. அரசியல் இருந்துச்சு, அந்த படத்தில் அரசியல் இருந்துச்சுன்னு நீங்கள் சொல்ல வேண்டியதானே. அரசியல் இருந்ததுயா, ஆகவே இப்போ அதனுடைய இது தரமாட்டோம், தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் அந்த இதுக்கு தருவோம். ஏன்னா அது அரசியல் சம்பந்தமான இதெல்லாம் இருக்கிறதுனால அது உங்களுக்கு பிரச்சாரத்துக்கு பயன்படும் நாங்கள் நினைக்கிறோம். ஆகவே இதை இப்போ நாங்கள் வெளியிட அனுமதிக்க மாட்டோம், தேர்தல் முடிஞ்ச பிறகு நீங்கள் வெளியிட்டுக்குங்க. இந்த வாய்னால அப்படியே சொல்லியிருக்கலாம்ல. இப்போ யாரை பலி வாங்கிறதுக்காக இந்த மாதிரி பயன்படுத்துகிறீங்க? விஜயவா? ஏன் இப்போ விஜயை பயமுறுத்தினாதான் அவர் உங்களுக்கு ஏற்கனவே உங்கள் கைக்குள்ளே தானே இருக்கார், அவர்கிட்ட நீங்கள் சொல்லிடலாம்ல. சரி, என்னமோ அவங்க வச்சா குடுமி சிறைச்சா மொட்டை அப்படிங்கிற இதில் இருக்குது. சரி, இப்போ பாஜகவனுடைய குறுக்கு, அதாவது அந்த மூளை இருக்க, குயுக்தி மூளைன்னு சொல்கிறதா இல்லது அரசர்களுக்கெல்லாம் குருவாக இருப்பாங்களா, ராஜகுரு மூளைன்னு சொல்கிறதா, இதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர்கள் எடப்பாடி பழனிசாமியை அந்த பதவியிலேருந்து அவரை கலட்டி விட்டுட்டு வேறு ஒரு ஆளை கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா, பழனிசாமி நம்ம சொல்லுக்கு கட்டுப்படாதவர், நம்ம இழுத்த இழுப்புக்கு வரமாட்டார். அதனால தான் இந்த இப்போ நடந்திருக்கிற சட்டசபையினுடைய தேர்தலில் பிஜேபியினுடைய ஒரு வீழ்ச்சிக்கு, அவங்களே சொல்கிறாங்க, வீழ்ச்சிக்கு ஒரு காரணமாக இருக்கலாம், அதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு முன்னதாகவே. ரிசல்ட் என்னான்னு தெரியலை. ரிசல்ட்டு பழனிசாமிக்கு ஆதரவாக வந்தால் அப்போ என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்கிறாங்க, ஆதரவாக வந்தாலும் சரி, பாதிப்பாக வந்தாலும் சரி, பழனிசாமியின் கையில் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக வேறு ஒரு ஆளை உள்ளே போட்டணும். நம்முடைய பாலிசி, நம்மளை ஒட்டிய கட்சியினுடைய கதியெல்லாம் இந்த மாதிரி தான் ஆகிருக்கு. இந்த இப்போ இதில் மகாராஷ்டிராவில் முழுகலையா, இப்போ ஆம் ஆத்மி கவுத்தி விட்டோம்ல, அதே மாதிரி பீகாரில் அவன் கவுத்தி விட்டோம்ல,
அதே மாதிரி தமிழ்நாட்டில் நமக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை கொண்டு வரணும்னா இந்த பிஜேபியினுடைய கைக்குள்ளே அந்த கட்சி இருக்கணும்னு சொன்னால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பதவி நமக்கு சேர்ந்த நம்மை ஆதரிக்கக்கூடிய ஆளுக்கு வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு ஆளையும் தேர்ந்தெடுத்து வச்சுட்டாங்களாம். எடப்பாடியை கழட்டி விட்டு அந்த பதவிக்கு இவரை உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் அமித்ஷாவுடைய ஏற்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. பிஜேபி தமிழ்நாட்டில் கால் எடுத்து வச்சா அராஜகம் அரங்கேறும், ஜனநாயகம் சாகும், நியாயம் கிடைக்காது. அவங்களுக்கு தோத ஆடக்கூடிய ஆட்களை அலங்காரித்து அரியணையில் அமர்த்த பார்ப்பார்கள்ங்கிறது தான் உண்மை. இங்கே தமிழ்நாட்டில் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறது மே மாதம் 5ஆம் தேதி 4ஆம் தேதி தெரிஞ்சு போயிடும். அப்போ ஆனால் அது தெரியட்டும், அது பாட்டு அது நடக்கட்டும். ஜெயித்தாலும் சரி தோற்றாலும் சரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பதவியில் மாற்றம் வந்தே தீரும் அப்படின்னு அமித்ஷா வந்து ஒத்த காலில் நிற்கிறாராம். இதுதான் நமக்கு லேட்டஸ்ட்டாக கிடைச்ச செய்தி. நன்றி, நாளை சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.